சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா. நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா. நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. ஐயா, நேர்த்தியாக நோன்பிருந்தோம் சுவாமி ஐயப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. எம்மை கீர்த்தியுடன் வாழ வைப்பாய் சரணமையப்பா. கார்த்திகையில் மாலையிட்டோம் சுவாமி ஐயப்பா. நாங்க கடும்பிரதம் இருந்து வாரோம் சரணமையப்பா. கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா. கல்லும் முள்ளும் குத்தவில்லை சுவாமி ஐயப்பா. எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா. எமக்கு காடுமலை கடினமில்லை சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் 30/12/2024 திங்கட்கிழமை. இன்று அமாவாசை விரத அனுஷ்டானத்தோடு கூடிய நாள். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளையும் தெரியும். அந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்கின்ற வகையிலே மறைந்த அப்பா அம்மாவுக்காக விரத அனுஷ்டானத்திலே இருந்து பிரார்த்தனை செய்வது அந்த சிறப்போடு கூடிய நாளாகவும் அமைந்திருப்பது. இப்பொழுது விநாயகப் பெருமானுடைய இந்த விநாயக சஷ்டி விரத வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று 15வது நாளாகவும் இந்த பிள்ளையார் கதை பெருங்கதை என்கின்றதாகிய இந்த கதை படிப்பு, விநாயகர் வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கை திருநாட்டில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் சிறப்பான பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. அத்தோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய மகரஜோதி பெருவிழாவிலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 44வது ஆண்டாகவும் கொழும்பு 13 விவேகானந்தா மீட்டில் அமைந்துள்ள கமலாமூடி மண்டபத்திலே சுவாமி ஐயப்பனை ஜோதி வடிவமாக காணுகின்ற மகா யாக பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இது 9 நாட்களுக்கு இந்த மகா யாகம் நடைபெறும். இந்த யாக பூஜையிலே மாலை அணிந்த சுவாமிகள், அடியார்கள், பக்தர்கள் எல்லோரும் உங்கள் பெயரிலே பூர்ணாவதி தட்டுகள் வாங்கி அந்த பூர்ணாவதி தட்டுகளை எடுத்து அக்னியிலே ஜோதி வடிவமாக ஐயப்பனை அக்னியிலே ஆவாகனம் செய்து ஆகுதிகள் செய்யப்படுகின்ற பொழுது சகல அடியார்களும் பூர்ணாவதி வழங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இந்த நிகழ்வு இந்த வருடத்தில் 9 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அவ்வாறு அந்த பூஜை வழிபாடிலே கலந்து கொள்ளுகின்ற மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் அன்றாடம் அந்தந்த உபயோகாரங்களாலே வழங்கி வைக்கப்படுகின்ற ஒரு சிறப்பு. ஜனவரி மாதம் பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது வசதி குறைந்த பிள்ளைகளுக்காக இவ்வாறான இந்த மாணவ செல்வங்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்விலும் கலந்து அன்னதான பூஜை வழிபாடிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம்.